ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கம்பி கோலம் பார்க்கலாமா? இன்னைக்கு 7 புள்ளி நடுவில் 2 வரிசை 5 புள்ளி, அடுத்தது 1 புள்ளி, எல்லாமே நேர் புள்ளி தான். இது வந்து சிக்கு கோலம் கிடையாது, ரொம்ப ஈஸியான கோலம், பிகினர்ஸ் கூட போட முடியும். போட்டு பார்த்துடலாம் வாங்க. நடுவில் 7 புள்ளி, 2 வரிசை 5 புள்ளி, 1 புள்ளி, எல்லாமே நேர் புள்ளி தான். இப்போது இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ போட ஆரம்பிக்கலாமா? இதுலேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இந்த கார்னரில் இருக்கிற புள்ளி வழியாக அடுத்த ஒரு புள்ளிக்கு போகிறோம். இப்போ இந்த கார்னரில் இருக்கிற புள்ளிக்கு வந்து இந்த ஒரு புள்ளியை ஒரு சுற்றிக்கிட்டு இந்த கார்னரில் இருக்கிற புள்ளிக்கு வந்து இது வழியாக இந்த ஒரு புள்ளியை ஒரு சுற்றிக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிற கார்னரில் இருக்கிற புள்ளி வழியாக ஆரம்பித்த இடத்துல கொண்டாந்து இந்த கம்பியை முடிக்கிறோம். ஒரு சுற்று இந்த புள்ளிகளில் வந்திருக்கோம் நம்ம கம்பியோட. சரியா? அடுத்தது இந்த 2 புள்ளி இருக்குது பாருங்கள், நேராக அதை ரெண்டுத்தையும் ஒரு கட்டத்தில் கொண்டு வரலாம். இப்படி இப்போது இந்த பக்கம் 2 புள்ளி இருக்குல்ல, இந்த வளைவுக்கு நேராக இருக்குல்ல, அதுதான் நம்ம அடையாளம் வச்சுக்கிட்டோம்னா போதும். இந்த வளைவுக்கு நேராக இருக்க 2 புள்ளி. இப்போது இதை இப்படி போட்டோம்ல, இது இப்படி வருது, மாறி வருது பாருங்கள். இப்போது இந்த வளைவுக்கு நேராக 2 புள்ளி இருக்குது இல்லையா? இப்போது இது இப்படி, இது இப்படி, 4 பக்கமும் மாறி மாறி வருது இந்த 2 புள்ளி. இப்போது இந்த வளைவில் இருக்கிற புள்ளிக்கு நேராக இருக்க புள்ளி இதை போட்டுடலாம். இப்போ 4 பக்கமும் மாறி மாறி வருது பாருங்கள். அதுதான் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போது இந்த நடு புள்ளியிலேருந்து ஒரு கோடு எடுத்துகிட்டு போயிட்டு 4த்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த நடுவில் ஒரு சின்ன பூ போடுவோமா? 4 பக்கம் அந்த பூவில் லைட்டாக கொஞ்சம் கலர் கொடுத்துடலாம். இப்போ இந்த 5 புள்ளியில் நடு புள்ளி இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன பூ போடலாம். 4 பக்கமும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். கம்பி கோலமாகவும் இருக்கும், பூக்கோலமாகவும் இருக்கும். வாசலில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக இப்போது இதை 4 பக்கமும் ஒரு வளைவு. ஒரே கலரில் போடாமல் 2 கலரில் போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குமேங்கிறதுக்காக இன்னொரு கலரில் அதுக்கு இடையில் இன்னொரு கம்பி போட்டிருக்கேன். இது போல் போட்டிருக்கேன். முதல்ல 4 போட்டுட்டு வேறு கலரில் அதே போல் இன்னொரு கம்பி. இப்போ 4 பக்கமும் ஒரு பூ இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல, அதுக்காக தான். இப்போ இன்னும் ஒரு புள்ளி தான் 4 பக்கமும் இருக்குது. இதை சேர்த்து போட்டுடலாம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஒரு புள்ளியை இப்போ ஒரு சுற்றிக்கிட்டு இந்த 2 புள்ளிக்கு இட வழியாக வந்து இப்போ இந்த புள்ளியை, இந்த பக்கம் இருக்கிற புள்ளியை சுற்ற போகிறோம். இப்போ இந்த 2 புள்ளிக்கு இடையிடவ இப்படி வந்து இந்த புள்ளியை சுற்ற போகிறோம். இப்போ இந்த 2 புள்ளிக்கு இடையில வரப்போகிறோம். இப்படி வந்து இந்த புள்ளியை சுற்றிக்கிட்டு இந்த 2 புள்ளி இடையில வந்து ஆரம்பித்த இடத்துல வந்து முடிக்கிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ரொம்ப சின்ன கோலம். வாசலில் போடும்போது கம்பியும் பூவுமா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
ரொம்ப ஈஸியான ஒரு கம்பி கோலம் தான் இது. எந்த சிக்கலுமே இல்லை, எல்லாராலையும் போட முடியும். நீங்களும் போட்டு பாருங்கள், ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வாசலில் ரொம்ப அழகாக இருக்கும். 4 பக்கம் பூ, நடுவில் ஒரு பூ, சுற்றி கம்பி, கொஞ்சம் வித்தியாசமாக போட்ட நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். போட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.